அல்லேலூயா. உற்சாகமாக வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. நீ சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. கரங்களை உயர்த்தி வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம். சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமே. அப்படியாகட்டும் சொல்லுங்க. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. உயர்த்தி ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. நீடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே நீடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. சபை சொல்லட்டும். ஆமே
இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொல்லுவோம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். சேர்ந்து சத்தமா சொல்லுங்க ஆமென். அப்படியே ஆகட்டும். ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் கன்ஃபஸ் பண்ணுங்க. வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொல்லுவோம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லிருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு சேர்ந்து ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். நம்முடைய வாக்குத்தத்தமாகிய அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பேசி நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை தேர்தல் படுத்துவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மனப்பாடமாக நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? நமக்கு வேத வாக்கியத்தை கொண்டு கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் பேசினார். இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹalleluya. Book of Numbers chapter 17 17ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 7-8 வசனங்களை வாசிக்கலாமா? அந்த கோலை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. இதுல என்ன பாஸ் இன்னைக்கு பேச போறீங்க? 3 வாரம் 3 செய்தி ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். போன வாரம் ஆரோனுடைய கோல் ஏன் துளிர்த்தது? முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தோம். உங்க கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். கர்த்தர் ஏற்ற காலத்துல உங்க கோல் என்ன செய்வாரு? இந்த வருஷம் துளிர்க்க பண்ணுவார். அதான் முதல் வாக்குத்தத்தம். அப்ப அந்த முதல் வாக்குத்தத்தத்துல உன் கோல் எந்த நிலைமையில இருந்தாலும் துளிர்க்கும். நீங்க அதை பயப்படாதீங்க.
என் வாழ்க்கையை யார் துளிர்க்க செய்வா? என் வாழ்க்கையை யார் ஆசீர்வதிக்க முடியும்? எப்ப என் வாழ்க்கை யாரால ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எங்க வீட்டுக்காருக்கு நல்ல வேலை கிடைச்சாதான், அதெல்லாம் இல்ல. கர்த்தர் சொன்னார் உங்க கோல் துளிர்க்கும். கொஞ்சம் பேர் கைதான் விசுவாசமா வேலை போச்சு. இங்க உள்ள வந்துட்டா எல்லாத்தையுமே விசுவாசமா தான் எடுத்துக்கொள்ளும். இங்க பார்க்கணும், அங்க இங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க வந்ததுல இருந்து. கர்த்தருக்கு மகிமை. அப்ப நம்ம கோல் துளிர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆரோனுடைய கோல் மாத்திரம் தான் துளிர்த்தது. மற்ற 11 பேருடைய கோல் என்ன செய்யல? துளிர்க்கல. அப்ப 12 கோத்திரமும் தேவன் தெரிந்து கொண்ட கோத்திரம் தான். ஆனா அந்த 12 கோத்திரத்துல ஒருத்தனை மாத்திரம் ஆண்டவர் தனக்கு ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொண்டார். அதான் ஆரோன். அப்ப ஆரோனுடைய கோல் ஏன் துளிர்த்தது? ஹலோ, இருக்கீங்களா? ஏன் துளிர்த்துச்சு? போன வாரம் ஆரோனை குறித்து ஒரு 7 வார்த்தைகள் 5 பார்த்தோம் இல்லையா? ஆரோனுடைய கோல் துளிர்த்தது காரணம் என்ன? அப்ப என் வாழ்க்கை துளிர்க்கணும்னா நான் ஒரு ஆரோனுடைய வாழ்க்கையை போல வாழணும். எப்படியும் வாழ்ந்துட்டு கர்த்தர் சொல்லிட்டா துளிர்க்கும்னா துளிர்க்காது. ரெண்டாவது, அந்த கோல் என்ன செய்யும்? முதல்ல துளிர்க்கும், ரெண்டாவது பூ பூக்கும். இன்னைக்கு ஏதான் செய்தி, உங்க கோல் பூ பூக்கும் போது 2 காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? இருங்க நீங்க சொல்லுங்க, எந்த அளவு நீங்க செய்தியை கேட்டீங்கன்னு நான் பார்க்கிறேன். இந்த கண்ணை வச்சுட்டு இந்த முண்டாங்கண்ணை வச்சுட்டு இப்படி முழி முழிச்சிங்கன்னா நான் என்னதான் பண்ணட்டும்? தோத்திரம் சொல்லுங்க. பூ பூக்கும்னு அர்த்தம் என்ன? அதுல வெரி குட், 2 சொன்னேன். வாசனை வீசும், இன்னொன்று மதுரமா மாறும். உள்ள தேன் இருக்கும் பூவுக்குள்ள. அப்போ ஒரு பூ இருக்கும் போது அந்த பூ என்ன செய்யும்? நல்ல வாசனை உள்ள பூவா கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவது, அந்த பூவுக்குள்ள தேன் இருக்கும், மதுரம் இருக்கும், அதுல கசப்பு இருக்காது. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இந்த வருஷம் வாசனை வீசுகிற பூவா மாற்றுவார், மதுரமுள்ள பூவா மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க வசனத்தை விசுவாசிக்கணும், உங்களுக்குள்ள இறங்காது. அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் அந்த பூவை எப்படி என்ன செய்யுமா? வாசனை வீசுகிற பூவாய் கர்த்தர் மாற்றுவார். நான் இதை யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு பூ எப்படி வாசனை வீசுகிற பூவாய் மாறும்? எத்தனை பூக்களுக்கு வாசம் இல்லை? வாசம் இல்லாத பூவெல்லாம் நிறைய இருக்கு. எல்லா பூக்களுமா வாசனை வீசுது. இந்த மே மாசம் வரும்போது இந்த மேஃப்ளவர் ட்ரீல பாருங்க, சும்மா அப்படியே ஃபயர் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அழகான பூ, அவ்வளோ ரெட் கலர்ல. ஸ்தோத்திரம். ரோடெல்லாம் எங்கெல்லாம் இந்த மேஃப்ளவர் ட்ரீ இருக்கோ பாருங்க, ரெட் கலர்ல அழகா பூத்து இருக்கும். ஆனா ஸ்மெல்லே இருக்காது. அந்த வாசம் இல்லாத பூ இருக்குது, வாசம் உள்ள பூவும் இருக்குது. அப்ப என்னுடைய பூ பூக்கும் போது என்ன செய்யணும்? வாசனை வீசணும். என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். பூ மட்டுமில்ல, அதில் தேன் இருக்கணும். அந்த தேன் அநேகருக்கு என் வாழ்க்கை ருசி உள்ள வாழ்க்கையா மாறணும். நான் மட்டும் அனுபவிக்க கூடாது. என் நிமித்தம் என் குடும்பம், என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தினுடைய வீட்டை என்ன செய்தார்? போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார். இத போத்திபார் நல்லா கண்டுகிட்டான். இது எனக்கு உண்டானதுலப்பா, இந்த யோசேப்பு வந்த பிறகுதான் அவன் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. அப்ப சொல்லணும், உங்க குடும்பம் இவங்க நிமித்தமாதான், இவங்க ஜெபத்தின் நிமித்தமாதான், இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிமித்தமாதான் எங்க குடும்பமே காக்கப்பட்டிருக்கு. உங்களை பத்தி சொல்லணும். அதான் சாட்சி, அதான் வாசனை. கர்த்தர் இந்த வருஷம் அந்த வாசனை உங்க காதுகள் கேட்க சொல்லணும். தேவனுக்கு மகிமை. ஆமென். அப்ப இந்த வாசனை என்ற ஒரு வார்த்தையை யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. வாசியுங்கள் என்னோடு கூட. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். The book of Genesis chapter 8 verse 20-22. வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம்
பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோவாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவர் என் உள்ளத்துல வச்சார். அவருடைய வாழ்க்கையில இந்த ஜலப்பிரளயம் எல்லாம் முடிந்த பிறகு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நோவாவின் காலத்தில் என்ன வந்தது? ஜலப்பிரளயம் வந்தது. ஏன்? ஜனங்களுடைய பாவம் பூரணமாச்சு. அந்த பாவம் தேவ சந்நிதிக்கு எட்டியது. பாவம் பூரணமாகும் போது கர்த்தர் ஜலத்தினால பூமியை அழிப்பேன் என்று நோவாவிடத்துல கர்த்தர் சொன்னார். ஒரு பேழையை உண்டாக்குனா நீயும் 8 பேரும் அந்த பேழைக்குள்ள போங்கன்னாரு. பேழைக்குள்ள போனா ஜலத்திலே அந்த பேழை மிதந்து கொண்டிருந்தது. அரராத் மலையிலே நிறுத்தப்பட்டது. காக்கப்பட்டார்கள். ஜலம் வடிந்தது. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. 8 பேரும் இப்ப பேழைக்குள்ள இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நோவா செய்த முதல் காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கமா, 19ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, அல்லேலூயா சொல்லுங்க, பேழைக்குள்ள இருந்து வெளியே வந்தோன பூமியை பார்க்கலாம். பூமி நல்லா காஞ்சிருக்கு. யாருமே இல்லை பூமியில. எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். உறவுகள் மரிச்சிருச்சு, நண்பர்கள் மரித்து போனார்கள், சொந்த பந்தங்கள் மரிச்சிச்சு. யாருமே இல்லை. 8 பேர் மட்டும் அந்த பேழையிலிருந்து கதவை திறந்து விட்டோன்னே எல்லா சகல பிராணிகளும் மிருகங்களும் ஊறுகிற பிராணிகளும் எல்லாம் வெளியே போகுது. ஜோடி ஜோடியா வெளியே போகுது. அதுல இருந்து நோவா பலிகளை எடுத்து கொண்டு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தினான். அதுதான் அந்த 8ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு பலிபீடத்தை கட்டினான் நோவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். பலிபீடம் பைபிள்ல இங்கதான் எழுதப்பட்டிருக்கு. பலிபீடம் கட்டுன்னு கர்த்தர் சொல்லல. அவன் உள்ளத்துல ஏவப்பட்டதின்படியே தேவனுக்கு பலி செலுத்துகிறான். இந்த பலி செலுத்தின உடனே அதுல என்ன ஆச்சுதான் சம்பவமே, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஒரு ஆமென்னு சொல்லுங்க சத்தமா. ஷபா கபராதா கபாரா. அதுல இருந்து எழும்பி போன அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனையை பரலோகத்திற்கு தேவன் முகர்ந்தார். நல்ல ஸ்மெல் பண்ற. நான் சொல்ல ஸ்மெல் வேற. ஆமென். அது நல்ல ஆராதனையாக, நல்ல நன்றி பலியாக, தேவனுக்குரிய உகந்த சுகந்த வாசனையாக, அதுதான் தேவன் விரும்பின பலி. வெளியில வந்துட்டோம்ப்பா உயிரோட. எவ்வளோ போராட்டத்தில் அந்த பேலை போச்சு. பிழைக்குமா பிழைக்க மாட்டோமா? ஸ்தோத்திரம். கடல் கொஞ்சம் கொந்தளித்தாலே, நீங்க நேஷனல் ஜியோகிராபி சேனல் மற்ற சேனல் எல்லாம் பாருங்க, அந்த கப்பல் ஃபுல்லா தண்ணி உள்ள வரும். ஸ்தோத்திரம். அவ்வளவு தண்ணி வெளியே போயிடும். அதுல உயிர் பயத்தோட உள்ள இருப்பாங்க எல்லாருமே. அந்த கப்பல் பிழைக்குமா பிழைக்காதா? ஸ்தோத்திரம். நான் கப்பலில் போகணும்னு ரொம்ப விரும்பினேன். ஸ்ரீலங்காவுக்கு கப்பல் விட்டுருக்கான். ஆனா இதெல்லாம் பார்த்த பிறகு அப்பா சாமி கப்பலே வேண்டாண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்து ஏரோப்ளைன்லயாவது போலான்னு பார்த்தேன். இப்ப அதுவும் பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் போய் சொருவிடுறானுங்க உள்ள கொண்டு போய். பைலட் நல்ல மனநிலைமையில வரலன்னு வச்சுக்கோங்க, செத்தம் உள்ள இருக்கவெல்லாம். இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ்ல உள்ள அந்த போயிங்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அடிச்சான் ஒருத்தன். அதுக்கு இப்ப விட கண்டுபிடிச்சிருக்கானுங்க. போக வேண்டிய இடத்துக்கு நேர டெஸ்டினிக்கு போகாம திரும்பி ரூட் எடுத்து இந்திய பெருங்கடலுக்கு வந்து இந்திய பெருங்கடலை கொண்டு போய் உள்ள கொண்டு போய் சொருவிட்டான். அவனே வேணுக்கு தான் செஞ்சிருக்கான். பைலட் செஞ்ச காரியம் அது. ஏன்னா அவன் விரும்பின கட்சி அங்க தோத்து போச்சு மலேசியால. எப்படி பார்த்தீங்களா? அவன் ரொம்ப நேசித்த அந்த தலைவர் தோத்துட்டாரு அந்த எலெக்ஷன்ல. அதை வந்து போர்ஜரி பண்ணி தான் எதிர்கட்சிகள்லாம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி இவனுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கு. அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியல. உள்ள இருந்த 300க்கும் மேற்பட்ட பயணிகளை கொண்டு போய் இந்திய பெருங்கடலுக்குள்ள புதைச்சு வச்சிட்டாரு. தோத்திரம்.
அப்பா முடிவு பண்ண, ஐயோ இனி ஃப்ளைட்டுக்காக மட்டும் இல்லை, அதில் வர பைலட்டுக்காகவும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே அவனுக்கு நல்ல மனநிலைமையை கொடுங்க, நான் போகும்போது சொருவிட்டானே என்ன பண்ணுறது. தோத்திரம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த பேலை அவ்வளோ பிரச்சனையில் அவ்வளவு காரியங்களை கடந்து, ஆபத்துகளை கடந்து ரொம்ப அழகா அரரத் மலையில வந்து நிக்குதே. அதை தான் காலையில சொன்னோம். கொஞ்ச நேரம் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை குடும்பங்களில் பிரச்சனை, எத்தனை குடும்பங்களில் கண்மூடி தூங்க முடியல, எத்தனை குடும்பங்களில் விழித்தா என்ன ஆகும். நீங்க படுக்கைக்கு போகும்போது கர்த்தர் உங்களை சமாதானமா படுக்க வைக்கிறார்ல, அப்ப கூட உணர்வு இருக்கா? கை இப்படியே தான் இருக்கும் பாருங்களேன். இல்ல நீ காலையில் எழும்பும் போது உங்களுக்கு அந்த எண்ணம் வரல, ஏன்னா சுத்தில என்ன நடக்குதுன்னு பாருங்க. நடந்தாதான் அப்ப இவன் ஏன் பலி செலுத்தினான்னா, அவன் பார்க்கறான் வெளியில நடக்கிற மரண ஓலங்கள், கத்துகிற சத்தம், கூச்சல் எல்லாத்தையும் பார்க்கறான். பேலை இப்படி போகிறத பார்க்கறான். கொஞ்சம் பயந்துருப்பான். இறங்குனோன்னு என்ன ஜீவனோட கொண்டு வந்தீங்களே, என்ன உயிரோட காத்தீங்களே, என்னையும் என் குடும்பத்தையும் காத்தீங்களப்பா. அந்த சுகந்த வாசனை மேல போகுது. கர்த்தரதை சுகந்த வாசனையை முகர்ந்தார். அவன் ஆசீர்வதித்தார், அந்த வாசனையை ஏற்றுக்கொண்டார். அப்ப தேவனுக்கு உகந்த வாசனை இங்கிருந்து போகலன்னா அவர் என் பூவுல உகந்த வாசனையை கொடுக்க மாட்டார். நான் அவருக்கு உகந்த வாசனையை கொடுத்தாதான் என் வாழ்க்கையை அவர் வாசனையுள்ள வாழ்க்கையா மாத்துவார். சும்மா வாசனை வராது பூவுல. பூ என்பது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த வாழ்க்கை இந்த வருஷம் ஆண்டவரே வாசனை வீசுகிற வாழ்க்கையா மாறணும்னா, செயற்கை நறுமணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உடல்ல எத்தனை அடிச்சாலும் அப்பதைக்கு தான் இருக்கும். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையை வாசனை உள்ள வாழ்க்கையா மாத்தணும். என் வாழ்க்கை துளுக்குமா, என் வாழ்க்கை வாசனையா மாறுமா, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா. நான் பலிபீடத்தை சொல்ல, சிலருடைய வாழ்க்கை முடிந்து போனது நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த வருஷம் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை வாசனையுள்ள வாழ்க்கையா தேவன் மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு நற்கந்தம் உள்ள வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையை சாட்சி உள்ள வாழ்க்கையா தேவன் இந்த வருஷம் மாற்றுகிறார். You don't believe that, you won't believe, but the word of God is coming to you. கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஷேபா கபா ரூதா ரஹந்தா ரகத்துரபா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையை தேவன் துலுக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்த வருஷம் உன் வாழ்க்கையை வாசனை உள்ள வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவருக்கு மகிமை. வாசனை சும்மா வராது. நோவா செலுத்தின பலிகள் தேவனுக்கு உகந்த வாசனையா போச்சு. அந்த வாசனையை முகர்ந்த பிறகுதான் கர்த்தர் நோவாவின் வாழ்க்கையை வாசனையுள்ள வாழ்க்கையா மாத்தினார். அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். அவன் சந்ததியை பெருக பண்ணினார். இன்னைக்கு நம்ம ஆதாமின் சந்ததி அல்ல, நோவாவின் சந்ததியா உட்கார்ந்துருக்கோம். ஆதாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நோவா வந்துட்டார். நோவா தான் அதுக்கு பிறகு சந்ததிகளை பெற்று இன்னைக்கு என்ன செய்தி? ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை வாசனையுள்ள வாழ்க்கையா எப்படி மாற்ற முடியும்? தேவன் விரும்புகிற வாசனை உங்க வாழ்க்கையில இருந்தா, என் வாழ்க்கையில இருந்தா, நான் எதிர்பார்க்கிற வாசனையுள்ள வாழ்க்கையை தேவன் எனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் வாழ்க்கை வாசனை வீசணுமா வேணாமா? அப்படின்னா அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா மாறணும். எனக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, நான் அநேகருக்கு பிரயோஜனமா மாறணும். அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மறைந்து கிடக்கிற சில வாசனைகளை அவர் வெளிப்பட பண்ண வேண்டுமானால் என் வாழ்க்கை அவருக்கு வாசனை உள்ள வாழ்க்கையா மாறணும். எங்கிட்ட இருந்து சில வாசனைகள் தேவன்கிட்ட போகணும். அப்பதான் அந்த வாசனை அவர் எனக்கு கொடுப்பார். அவர் வாசனை எனக்கு கொடுப்பார், என் வாசனையை நான் அவருக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப தேவன் விரும்பும் 7 வாசனைகள். என்கிட்ட 7 வாசனை இருந்தா கர்த்தர் என் வாழ்க்கையை வாசனை உள்ளதா மாற்றுவார். வாசியுங்கள் என்னோடு கூட. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அதிலிருந்து தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Turn your Bible with me. Hallelujah. Song of Solomon. Hallelujah. உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. கவனிங்க, உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும், கவனிங்க, குறிச்சு வச்சுங்க, சகல கந்தவர்க்கத்தை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கு. வாசனையா இருக்கு. கொஞ்சிங்களா, நம்ம கிட்ட இருந்து போக வேண்டிய முதல் வாசனை என்ன? அப்பதான் கர்த்தர் என் வாழ்க்கையை வாசனையா மாத்துவார். என் வாசனை வேற மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்டவர் என் வாசனையவே வேறமா மாத்திடுவார். ஆமென். ஆமா, என் வாழ்க்கையில வாசனை கரெக்டா அடிக்கணும். ஆண்டவர் என்னை கடந்து போகும்போது என் மேல இருக்கிற வாசனை கரெக்டா இருந்தாதான் என் வாழ்க்கையை வாசனை உள்ளதா மாத்துவார். என் மேல வேற ஒரு நாற்றம் அடித்தால் அந்த நாற்றத்தை தேவன் பொறுத்து கொள்ளாம தள்ளி போயிடுவார். அப்ப என் மேல கரெக்டா இருக்கணும் வாசனை. முதல் வாசனை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்றாரு, எல்லா கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் வேதம் முடிக்கும் போது உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனை உள்ளதா இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ல, சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற எல்லா கந்தவர்க்கம் என்ன? வாசனை திரவியங்கள், சென்ட். நமக்கு மிஞ்சி போனா நம்ம ஊர்ல ஒரு 100 ரூபாய்க்கு சென்ட் கிடைக்கும். இந்த ரோட்டு கடையில் பாருங்க, நீங்க என்ன பிளேவர் வேணாலும் தருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கலர் கலரா கண்ணாடி குடுவையில் வச்சிருக்கான் பாருங்க ரோட்டோரத்தில். நீங்க அடிச்சீங்கன்னா உங்க பக்கத்தில் ஒரு பையில் வரமாட்டான், செத்தே போயிடுவான். 10 ரூபாய்க்கு தருவான். 10 ரூபாய்க்கு வாங்கி புஷ் புஷ்னு அடிச்சீங்கன்னா கத்தாவே கொடூரமான வாசனை. நீங்க உங்களுக்கு என்ன ஸ்மெல் வேணும் அவன் செஞ்சு தருவான். நீங்க ஏரியல் பவுடரை கொண்டு போய் கொடுத்தீங்க, சோப்பு, துவைக்கிற சோப்பு, சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு. அதை மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க துவைக்கும் போது. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். சோப்பு வாசனை ரொம்ப பிடிக்கும். குளிக்கிற சோப்பு வாசனை. நீங்களாம் சிலர் முழிக்கிறத பார்த்தா இப்படிலாமா பாச ஆள் இருப்பாங்க, இருக்கிறாங்கய்யா. தோத்திரம். நம்ம செய்யற வேலையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். தலை மோந்து பார்ப்போம், தோத்திரம், அதெல்லாம் வேற. ஆனா சிலருக்கு அந்த வாசனை பிடிக்கும். ஒரு அம்மா பார்க்குறேன் யூடியூப்ல, ஏரியல் பவுடரை கொண்டு போய் இந்த சென்ட்டுக்காரன் கொடுத்துட்டு, இந்த ஸ்மெல்லுல எனக்கு சென்ட் வேணும், அவன் செஞ்சு கொடுக்குறான். எப்படி செய்ய முடியும்? எவ்வளவு தெரியுமா? 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு சென்ட் இருக்கு. நீங்க இன்டர்நேஷனல் ஃப்ளை பண்ணி பாருங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு சென்ட் இருக்கு. 5 லட்சம் ரூபாய்க்கு சென்ட் இருக்கு. 5 lakhs rupees. ஸ்தோத்திரம். 5000 5 லட்சம் வரைக்கும் சென்ட் இருக்கு. அடிச்சீங்கன்னா 3 நாளைக்கு அப்படியே இருக்கும் உங்க மேல ஸ்மெல். இது உலகத்தினுடைய கந்தவர்க்கங்கள். அதனால தான் சொல்றாரு, சகல கந்தவர்க்கத்தை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் அவருக்கு வாசனை உள்ளதா இருக்கணும். எங்கிட்ட இருந்து எழும்புகிற ஒரிஜினல் வாசனை ஒன்று இருக்கு பாத்தீங்களா? எனக்குள்ள இருந்து எழும்புகிற சில வாசனைகள், அதை தான் சொல்ல, உன் நேசம் அவ்வளவு வாசனை உள்ளது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒன்னே ஒரு வாசனை எதிர்பார்க்கிறார், நேசம் என்கிற வாசனை. நீங்க ஆண்டவரை நேசிக்கணும். இந்த வருஷம் ஆண்டவரை நீங்க நேசிக்காம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நீங்க ஆமேன்னு சொல்லலாம், இல்லையா சொல்லலாம், பாட்டு பாடலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஆண்டவரை குறித்த நேசம் உங்களுக்குள்ள இல்லைன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களால வாழ்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப காலம் போறது கஷ்டம். ஹலோ, இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் யாரும் இயேசுவை நேசிப்பதில்லை. ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமா? சுகம் கிடைக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதுமே சொல்றேன், இந்த சபையில ஏதாவது கொடுப்பாங்கன்ட்டு இந்த சபைக்கு யாரும் வராதீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க கொடுத்தா மட்டும் தான் உள்ள வரணும். இது எப்படி இருக்கு சபை? ஆமென். ஆமா, இந்த சபையில ஏதாவது துணிமணி கொடுக்க மாட்டாங்களா, பருப்பு கொடுக்க மாட்டாங்களா, அரிசி கொடுக்க? நாங்க இயேசுவின் அன்பை கற்றுக் கொடுப்போம். இயேசுவை எப்படி நேசிக்கிறது கற்றுக் கொடுப்போம். ஆமென். ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்து கற்றுக் கொடுப்போம். நீ எப்படி இயேசுவுக்கு பிரியமா இருக்கலாம்னு கற்றுக் கொடுப்போம். அதுதான் நம்ம முக்கியம். ஏதாவது கிடைக்குமா அப்படின்றது சபை, இந்த சபை அல்ல. நீங்க தப்பா வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆமா, ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, பாச அந்த சம்பந்த பாச அதை கொடுப்பேன், இந்த பாசத்தை கொடுப்பேன். நான் சொன்னேன், போய் வாங்கிக்கங்க தாராளமா. அப்படி யாராவது கொடுத்தா வாங்கிக்கங்க, வாங்கிட்டு இங்கே வந்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா நான் பெத்தெடுத்த பிள்ளை இல்லை. நம்ம என்னதான் வீட்டில் பொங்கல் ஆக்கி தின்னாலும் ரோட்டில் இலவச பொங்கல் பாருங்க 10 பேர் போய் நிற்கும் நம்ம ஆட்கள். அட கடவுளே, தோத்திரம்.
அன்னதானத்துக்கு போய் நிற்கும் தட்டு எடுத்துட்டு. யாரை எட்டி எட்டி பார்த்துக்கோ, யாரா வராங்களா, பாஸ் வருவாரா, தோத்துறா அன்னைக்கு தான் நான் போடுமா. ஏய் என்ன இங்கே நிற்கிறேன் நினைச்சிருக்கேன், இங்கே வந்துட்டான் இருந்தாலு, இங்கே வந்துட்டாரா இருந்தாலு. அன்னதானத்துக்கு போய் நிற்கிறியப்பா கோயில்ல, ஏன் உனக்கு சாப்பாடே இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை குறிச்ச அந்த நேசம், அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும் போது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரே ஒரு குறைவு இருக்கு மகளே. நீ எல்லாம் செய்யற, ஆனா என்ன நீ நேசிக்கிறது இல்லை. என்னை நேசிச்சு இந்த ஆராதனைக்கு நீ வருவதில்லை. என்னமோ வந்தாதான்ப்பா பாதுகாப்பு. சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம், இல்லைன்னா அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருக்கும், ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிடுவோம், அப்படி வந்திருக்கிறீங்க. அப்படி வரப்படாது. அது அடிக்கடி கீழே விழுந்து எதுக்காக? உங்களை கரெக்ட் பண்றாரு, வேற ஒன்றும் இல்லை. உங்களை தள்ளணுன்ற அவருடைய விருப்பம் இல்லை. என் பிள்ளை என்ன தள்ளி வேடிக்கை பார்ப்பேனா? அப்படி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. சில நேரத்தை கீழே உழுவிட்டு நான் நினைப்பேன், ஏன்னா விழுந்தாதான் அறிவு வரும் தெரியும். டேய் அப்படி போகாத போகாத, ஸ்தோத்திரம், கீழே விழுந்துருவேன், பாலை வச்சு இப்படி உருட்டிட்டே இருப்பான், சருன்னு கழுத்துட்டு போயிடும், வேணாண்டா அப்படிமே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, விட்டுன்னு காத்திருப்பேன். விழுந்த பிறகு 4 சாத்து, அப்பதான் அடிக்க முடியும். 4 சாத்து வச்சு நான் அப்பயே சொன்னேன்னா, அப்ப ஆண்டவர் அதே தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க உழுவது அவருடைய நோக்கம் அல்ல, அவர் அண்டைக்கு திரும்பணும், அதுதான் அவர் நோக்கம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாசனை என்கிட்ட என்ன வாசனை? அந்த நேசம் என்கிற வாசனை. அவர் மேல நீங்க பிரியமா இருக்கணும். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பாயிருந்தான், கர்த்தர் சாலமோனிடத்தில் அன்பாயிருந்தார். He loves God. God loves him very much. ஆண்டவர் அவனை நேசித்தார். கொடுக்கிறாரோ கொடுக்கலையோ அவரை நேசிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒன்றுமில்லாத ஒரு காலத்தில் அவரை நேசிச்சு ஊழியம் செஞ்சோம். நான் சொன்னோம், எதையும் எதிர்பார்த்து வரலப்பா. பெருசா சபை தருவீங்க, பெருசா வீடு தருவீங்க, பெருசா கார் தருவீங்கலாம் வரல. ஆரம்பத்தில் கண்ணை கட்டி கூப்பிட்டாரு, வந்துடுறியா ஊழியத்துக்கு, என்ன தருவீங்கன்னு கேட்கல, வந்துடுறேன்ப்பா பின்னாடி அப்படின்னு கண்ணை கட்டி விட்டு கூப்பிட்டு வந்தாரு. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பாடு, கொஞ்சம் பிரச்சனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சபையில கேட்டால் எவ்வளோ எனக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கீங்க, ஆனால் கேட்க மாட்டேன். ஒரு நாள் என் பர்சனலுக்காக உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். கர்த்தருடைய ஊழியத்துக்கு உரிமையாக கேட்பேன். ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக நான் சபையை பயன்படுத்தவே மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை. அப்ப ஆண்டவரை நேசிக்கணும். ஊழியத்துக்கு வந்த போது எப்படி வந்தோம்? ஒன்னையும் கேட்கல, கூப்பிட்டார், வந்துட்டோம். பாடு இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, குறைவு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு பரிபூரணம் எங்க வாழ்க்கையில. இன்னைக்கு பரிபூரணமா கர்த்தர் வச்சிருக்காரு, எங்களை சந்தோஷமா வச்சிருக்காரு, சந்தோஷமா ஊழியம் செய்யறோம். அந்த குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு மறக்கப்பட்டு போயிட்டு, வறுமை நாட்கள், தரித்திரத்தின் நாட்கள், குறைவின் நாட்கள், இல்லாமை நாட்கள், அழுத நாட்கள் எல்லாம் இன்னைக்கு பரிபூரணத்தை கர்த்தர் கொடுத்தோன்னே, அதான் சொன்ன, நிறைவு வரும்போது குறைவு ஒழிச்சிருச்சு, அது இல்லாமே போயிருச்சு. ஏன் தெரியுமா? அன்றைக்கு எங்களுடைய இளம் பிராயத்தில் அவரை வேற எதுக்குமே பின்தொடரல, அவருடைய நேசம் மட்டும்தான் எங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லித்தரேன், இயேசுவை நேசிங்க. அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவருக்கும் கிருபை உண்டாயிருப்பதாக. அவரிடத்தில் அழியாத அன்போடு அன்பு கூறணுமா? ஏதாவது தருவாரா? அது கூப்பிடாதீங்க. பாதுகாப்பாரா? அதுக்காக நேசிக்காதீங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை நேசிக்க கற்றுக்கொள். சபை ஜனங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நேசிக்கணும். எப்படிப்பா அவரை நேசிக்க முடியும்? அவர் யாருன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு நேசிக்க முடியும். அவர் இந்த உலகத்தில் இருக்க அன்பை காட்டிலும் பெரிய அன்பை பொழிகிறவர்னு தெரிஞ்சாதானே அவரை நேசிக்க முடியும். நான் அதை உணர்ந்திருக்கிறேன். இயேசுடைய அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன். மணிக்கணக்கில் அழுது ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. அழுத்துவார். அவருடைய அன்பு என் உள்ளத்தை நிறைக்கும். சில நேரத்தில் கதறுவேன், ஐயோ என்னை விட்டுருங்கப்பா, உங்க அன்பை என்னால் தாங்கவே முடியல. நான் சொல்றது உங்களுக்கு ஒருவேளை புரியல, ஆனால் அந்த அனுபவத்தில் போனவங்களுக்கு தெரியும். சில நேரத்தை அழு 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 அழுன்னு அழுவோம். அப்படிலாம் இருக்கா பாச? அதான் ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்பை ஊத்துவார் நமக்குள்ள. அதான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கே. பொதுவாகவே நீங்க ரட்சிக்கப்பட்டோனே தேவன் தம்முடைய அன்பை உங்க உள்ளத்துல நேசிச்சிருவாரு, ஊற்றி அவரை நேசிக்க உங்களை சொல்லிடுவார். நீ என்னை நேசிப்பா. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லு, உங்களை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. வேற எதையும் கேட்காதீங்க, எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கூட கொடுப்பார், எல்லாத்தையும் கூட கொடுப்பார். அப்ப சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் பரிமள தைலம் அப்படின்னா, பரிமள தைலத்தை உடைச்சோன்னே அதுல இருந்து வாசனை வந்தது போல என் உள்ளத்திலிருந்து எழும்புகிற நேசம். அட சொல்லல, நேசம் மரணத்தை காட்டிலும் வலியது, வலிமையானது. ஆண்டவர் அதனாலதான் பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறாரு, மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ நாசமோ மோசமோ பட்டயமோ நிர்வாணமோ எதுவும்
கிறிஸ்து இயேசுவுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி அவருடைய அன்பை, ஏன்னா அவர் அன்பு என்னை நிரப்பியிருக்கு. நான் அந்த ஊழியத்துக்காக ஏதோ கிறிஸ்தவனாய் சுகமாயிட்டு வந்தேன், அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவங்கள ஓடி போயிருவீங்க. உண்மையா ஆண்டவருடைய அன்புல தொடப்பட்டவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவர் பின்னாடி வர முடியும். என்னதான் பேதுரு இயேசுவை மறுதலிச்சிருந்தால் அவரை விடுறதுக்கு அவனால முடியல. ஆமா தானே? ஹலோ, இங்கே கவனி. என்னதான் பேதுரு ஆண்டவரை வருத்தத்தோடைய பயத்தோ, ஐயோ அவன் மறுதலிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இயேசுவோடே இருந்தான். எல்லாரும் போவீங்களான்னு கேட்ட போது நான் போயிட மாட்டேன்னு சொன்னான். காவலிலும் சாவிலும் பின்தொடர்வேன்னு சொன்னான். அப்படி சொன்னவன் ஒரு கட்டம் வந்த போது, ஹலோ, செய்தி கேட்கணும் வெளியில இருந்தாலும். ஆமென். கேட்பேன், முடிஞ்சோட கேட்பேன். ஆமா, என்ன செய்தின்னு கேட்டா தெளிவா சொல்லணும். அல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா, காவலிலும் சாவிலும் பின்தொடர்வேன்னு சொன்னவன் மறுதலிச்சுட்டு போயிட்டான். அவன் உள்ளம் பதபதைக்குது. மறுதலிச்ச பிறகு இயேசுவை பிடிச்சிட்டு போறாங்க. இவன் பின்னாடியே போறான். எங்க போனா? ஏரோதுடைய அரண்மனைக்கு போறான். அவனால் அவரை விட முடியல. அவரை விடவே முடியல. என்னதான் மறுதலிச்சாலும் அவரை பிடிச்சிட்டு போகும்போது துடிக்கிறான். என்ன நடக்கும்? 12 சீஷர்கள்ல ஒருத்தன் செத்து போயிட்டான். இந்த 11 பேத்துல இவன் ஒருத்தன் தான் பின்னாடியே போறான். மற்ற 10 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், அந்த அன்பு இல்லாம அவன் பின்னாடி போயிருக்க முடியுமா? போயிருக்கவே முடியாது. அவர் ஆழமா நேசிச்சான். அதனாலதான் அரண்மனை முற்ற வரைக்கும் போனான். நிக்கிறான், விடமாட்டேன்ட்டான். யோவான் வெளியில வந்து அந்த வாசக்காரர்கிட்ட சொல்லிட்டு கூட்டு போறான். உள்ள கூட்டு போயிட்டு, எப்ப தெரிஞ்சவன் தான்ப்பா, உள்ள விடுப்பா. அங்க போய் உட்கார்ந்துருக்கான். அந்த அளவு ஆண்டவரை நேசிச்சவன். அதனாலதான் ஆண்டவர் ஒரு தருணம் அவனுக்கு கொடுத்தார். சரி போ, உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஸ்தோத்திரம். மறுதலிச்சுட்டான். அவன் விசுவாசம் போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் அவனுக்காக ஜெபம் பண்ணியிருந்தார் பிதாட்ட. பிதாவே, இவன் விசுவாசம் ஒளிந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை நேசிக்கும் பொழுதுதான், அந்த நேசம் மேல வாசனையா போகும்போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தன்னுடைய வாசனை உங்களுக்கு கொடுப்பார். சபை ஆண்டவரை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. நடக்கும்போது சொல்லுங்க, உட்கார்ந்துருக்கும் போது சொல்லுங்க, திடீர்னு உணர்வு வரும்போது சொல்லுங்க, ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. கேளுங்க, உங்க நேசத்தை எனக்குள்ள ஊற்றுங்க. என்னை விட்டுறாதீங்க, அப்படியே விட்டுறாதீங்க. ஏதோ நான் வரேன் போறேன் அப்படி விட்டுறாதீங்க. ஆண்டவரே, உங்களை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமா. ஆண்டவரை நேசிக்கலைன்னா ரொம்ப காலம் ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்க முடியாது. அவருக்காக எதையும் இழக்க முடியாது. அவருக்காக பாடுபட முடியாது. அவருக்காக பிரயாசப்பட முடியாது. அவருக்காக ஓட முடியாது. ஏதோ சும்மா வரலாம் போலாம். ஆனா ஆண்டவர் தன்னை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த சபையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வாசனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன வாசனை? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அதே அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என் மனவாளியே, பாருங்க ஆண்டவர் என்ன சொல்ல, என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. என்ன ஒழுகுதுன்னு நமக்கு தான் தெரியும். வாசிங்க. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாய் இருக்கு. லீபனோனின் வாசனை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு அது பிரசங்கமா தெரியல. அது என்ன அழகா அவளை வர்ணிச்சு, என் மனவாளியே, வாசிங்க அத. என் மனவாளியே, என் மனவாளியே. மனவாட்டி அவரு, மனவாளி அவரு, மனவாளி சபை. வாசிங்க. உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. அப்பா, உன் உதட்டுல இருந்து தேன் அவ்வளவு வர்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படித்தானே வரும், தேன் தான் ஒழுகும் வாயில இல்ல. அதுக்கப்புறம் தான் வேற எல்லாம் ஒழுகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாடா போடா நாயே பேயே, அவனை இவனை எரும மாடை குத்தி விடுவேன்டா, ஸ்க்ரூ ட்ரைக்ல குத்திடுவேன்டா, கத்தியில குத்திடுவேன்டா, உன்னை நீ இருந்து என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் எப்ப? கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து நிச்சயிச்சாச்சு, 2 பேரும் போன்ல பேசிக்கிறீங்க. டே, உனக்கு தொலைக்காம விட மாட்டேன், உனக்கு கொல்றதுக்கு தான்டா நான் வரேன் அப்படின்னா அவன் ஓடியே போயிடுவான். ஐயோ காட்டேறி வருதுப்பா அப்படின்னு அந்த சுயரூபம்லாம் அப்ப தெரியாது.
கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாது, கல்யாணத்துக்கு பண்ண பிறகுதான் நிறைய பேர் யோசிக்கிறான், ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான் இல்ல. ஆனா நான் சொல்றேன், ஏறக்குறைய எல்லாருமே அப்படித்தான், நம்மளும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான். கல்யாணம் பண்ண பிறகு தேன் ஒழுவ மாட்டேங்குது. சொல்ல, என் மனவாளியே உன் உதடுகளில் இருந்து என்ன வருது? தேன். தேனை எதிர்பார்த்து தான் வந்தான். ஆனா தேன் கொட்டுன்றத மறந்துட்டான். அந்த தேனி கொட்டுன்றத மறந்தாச்சு. தேன் இருக்கு, தோத்திரம். இப்ப அவர் சொல்றாரு, என் மனவாளியே உன் உதடு. ஆனா அந்த உதட்டுக்கு கீழே என்ன இருக்குது? அடுத்து, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. அந்த அளவு அவளை ரசிச்சிருக்கான். தோத்திரம். உன் வஸ்திரங்களின் வாசனை. கடைசியா சொல்லிட்டான், அப்பா உன் மேல ஒரு ஸ்மெல் அடிக்குது பாரு, உன் வஸ்திரத்தின் வாசனை லீபனோனின் வாசனை. சாதாரண வாசனை இல்ல, லீபனோனின் வாசனை. லீபனோன் என்ன தெரிய மாட்டேங்குது பாஸ்டர், நல்லா புரிஞ்சுக்கணும், உன்னத பாட்டு புத்தகம் வாசிக்கணும். லீபனோன் என்பது வனம், காடு. அந்த காட்டுல இருந்தா சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டும் போது ஈராம் என்கிற ஒரு ராஜா அவனுக்கு தேவையான எல்லா தேவதாரு விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் லவங்க மரங்களை நிறைய கொடுத்தான். அந்த காடு தான் ரொம்ப வாசனை உள்ள காடு. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா இங்க இருந்துட்டு ஊட்டிக்கு போங்க. இப்ப மேல நான் உதாரணமா சொல்லித்தரேன், இல்ல கொடைக்கானல் போங்க. மேல போய் அந்த யூக்கலிப்டஸ் மரங்களுக்குள்ள நம்ம கார் போகும்போது ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம மனதுக்கு. நீங்க போனதில்ல இல்ல, வாங்க கூட்டு போறேன்னு சொன்னாலும் வரமாட்டேங்கிறீங்க. கப்பிள்ஸ் மீட்டிங் நடத்தி மேலே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம்யா வாயாண்ணா, ஒரு பையிலும் வரமாட்டேங்கிறேன். தோத்துறேன், நான் என்ன தான் பண்ணட்டும், உங்களை கூட்டு போகலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. இந்த வருஷம் மாதிரி எங்கேயாவது ஒரு நாளாவது கூட்டு போயிட்டு கொண்டு வந்துடுறது, உங்களை சபையவே தூக்கிட்டு போகிறது. இந்த வாட்டி 2 பஸ் நிறைய கொண்டு போகிறது. இப்போ 80 பேர் 160 பேர் போயிட்டு வருவோம். சோத்தர் தலையாட்ட மாட்டேன். அப்பயும் நாங்கள் கொண்டுமே இல்லை பாஸ்டர், அவங்க என்ன பாஸ்டர் போட்டுக்கிறது, நீங்களே கூட்டு போறீங்களா? நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவர் என்னை கொடுத்தா நான் கூட்டே போகிறேன் உங்களை. இப்போ என்ன, இப்போ என்ன கொண்டு போகிறோம் இல்லை, என்ன ஒரு பஸ்ஸுக்கு 20-25,000 ரூபா செலவாகும். 2 பஸ் 50,000 ரூபா சந்தோஷமாக போயிட்டு போகிறது. இறங்கும் போது கழுத்தில் காதில் இருக்கிறத பிடிங்கிட்டு தான் விடுவேன், சும்மா விட மாட்டேன். அப்பெல்லாம் என்ன சும்மாலாம் நினச்சிடாதீங்க, இல்லையா கொடூரமான பாஸ்டா இருப்பேன். அதனால இப்பயே யோசித்துக்க வச்சுக்கோங்க, போடாமே வந்துருங்க. அன்னைக்கு ஒரு நாள் நகையை கழட்டி வச்சுட்டு தோத்துறேன். அல்லேலூயா. மேல போனா அந்த ஒரு ஃப்ரெஷ் காத்து அப்படியே இங்கேயே இருந்துடலாம் போல இருக்குப்பா அப்படின்ற ஒரு வாழ்க்கை. ஆனா நம்மளால அங்க இருக்க முடியாது. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு குளிர் இருக்கும், திடீர்னு மேகம் வரும். ஐயோ, நம்ம இதை சட்டை துணி மேல காயாது. அவன் எந்த பையிலும் குளிக்கிறது இல்லை, நம்மளால முடியாது. அப்படித்தானே? வித்தியாசமா பாக்குறீங்க. ஊட்டிக்காரன் போய் பாருங்க, நான் பைபிள் காலேஜ் நடத்தும் போது ஊட்டிக்கார பையன் ஒருத்தன் வந்தான். சோத்திரம், நம்ப மாட்டீங்க, 2 மாசம் குளிக்கவே இல்லை. 2 மாசம் குளிக்கல. அப்புறம் தான் கண்டுபிடிச்ச, இவன் மேல ஸ்மெல் அடிக்கும் போது தான், டே என்னடா அப்படின்னா, பாச எங்க ஊர்ல எல்லாம் நாங்க குளிக்கவே மாட்டோம். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்களா குளிக்கணும். ஏன்னா அங்க குளிர், வேர்வை இருக்காது, ஸ்மெல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. போட்ட அதே பேண்டோட 10 நாள் சுத்துவோம் பாச. நாங்க இங்க வந்து எல்லாரும் குளிக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குண்ணா. ரைட்டு, அப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப நம்மளால இருக்க முடியுமா? அண்டார்டிகாவே கொண்டு போனாலும் பொண்டாட்டியை தண்ணி போட சொல்லிட்டு குளிப்போம், அப்படிதானே? அண்டார்டிகாவே போனாலும் பொண்டாட்டி காலை எந்திரிச்சு தண்ணி போட்டு கொடுத்து, அந்த தண்ணி சுடு தண்ணி நம்மளும் போட்டுக்க மாட்டோம், அந்த பொண்டாட்டி தான் போடணும். அதை காலை எந்திரிச்சு வச்சு அப்படி கொடுத்தா நம்ம சுட சுட குளிப்போம். ஆட்களுக்கு இன்னும் சுயமா ஒன்றும் செய்ய தெரியாது பாருங்க. தண்ணி கூட அதை போட்டு குளிக்க தெரியாது. எந்திரி வா, நீ போட்டு கொடு. தோத்துறான். போனாதான் தெரியும் பொண்டாட்டி, அப்பதான் கஷ்டம். அல்லேலூயா. அந்த வாசனை மேல போனோன்னு அவ்வளவு இன்பமா இருக்கும். நீங்க போயிருக்கீங்க தானே? ஊசி காடுகள், அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போவோம், யூக்கலிப்டஸ் காடுகளை போகும்போது அதை தான் இங்க சொல்றாரு, லீபனோனின் வனத்தின் வாசனை போல இருக்கு. எது? உன் வஸ்திரத்தின் வாசனை. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்திருக்கார், ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வருஷம் உங்க ரட்சிப்பை காத்துல பறக்க விட்டுறக்கூடாது. நீங்க எங்க போனாலும் கர்த்தருடைய பிள்ளையா நடந்துக்கணும். ஹல்லேலூயா.
கல்யாணத்துக்கு போனாலும் சரி, காட்சிக்கு போனாலும் சரி, திரட்டிக்கு போனாலும் சரி, மச்சான் வீட்டுக்கு போனாலும் சரி, மாமா வீட்டுக்கு போனாலும் சரி, நீ கர்த்தருடைய பிள்ளைன்றத ஆண்டவர் அந்த வாசனை மட்டும்தான் உனக்குள்ளது எழும்பணும். அங்கே போனோன்னா வேற மாதிரி நடக்கக்கூடாது. நண்பர்களை பார்த்தோன்னே, உறவுகளை பார்த்தோன்னே புத்தி மாறும். அப்படியே இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அப்படியே என்னோட கூட அப்படியே பரலோகத்துக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கீங்க. உங்களை ஒரு நாள் ஊருக்கு அமிச்சா கூட எனக்கு பயமாக இருக்குது. போயிட்டு ஆள் வேற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறது? தோத்திர ஆண்டவரே, இந்த வருஷம் ஒரு முடிவோடு இருக்கணும். என் வஸ்திரம் கெட்டு போயிடக்கூடாது, என் வஸ்திரத்தில் வேறு ஒரு வாசனை வந்துடக்கூடாது, என் ரட்சிப்பின் வஸ்திரம் காக்கப்படணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசு வருகிறார், இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவனவன் தன் தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கோப்பா. உன் வஸ்திரத்தை இறுக்கி பிடிச்சுக்கோ. இதுக்கு மேல உன் வஸ்திரம் பொத்தலாச்சுன்னா அவர் பொறுப்பு இல்லை. ஒரு முறை கெட்டு போச்சு, ஒரு முறை ஆண்டவருக்கு காரியங்களை செஞ்சோம், குடிச்சோம், வெறிச்சோம், ஊரோட இருந்தோம், உறவுகளோட இருந்தோம், நண்பர்களோட போகும்போது வேற மாதிரி நடந்தோம். ஆண்டவர் சொல்ல, இந்த வருஷம் ஓ வஸ்திரத்தின் வாசனை வேறு ஒரு வாசனையா இருக்கக்கூடாது. உன் வஸ்திரம் லீபனோனின் வாசனையா இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் உங்க மேல இருக்கணும். அது கெட்டு போக கூடாது. சும்மா சபைக்குள்ள விளையாண்டுட்டே இருக்க கூடாது. வந்தாச்சா அந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, எங்க போனாலும் நீ கர்த்தருடைய பிள்ளை தான். நீங்க கரெக்டா இருந்து பாருங்க. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையின் வாசனையை கர்த்தர் வீச பண்ணுவார். உங்க மேல ஆண்டவர் சொல்றார், நீ என் பிள்ளையா வாழு, எனக்கு சாட்சியா வாழு. நீ எங்க போனாலும் என்ன சொல்லிருந்தாலும், முடியாதுப்பா, நான் செய்ய மாட்டேன், நான் இதோட வரமாட்டேன், இனிமேட்டு உடன்பட மாட்டேன். ஆமென். ஆண்டவர் சொல்லல, மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்படாத. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு, அவன் பாவம் செய்வான், உங்களை கம்பல் பண்ணுவான். அடிய பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், படிக்கிற இடங்கள்ல பிள்ளைகளுக்காக எதையும் பண்ணிடாத. ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு பிரசங்கத்தின் நடுவுல, உன் வாலிபத்தை காத்துக்கோ, ரட்சிப்பு பெருசு. சிலரை வயசான காலத்துல தான் ஆண்டவர் தொடுறாரு, ஆனா நம்மளெல்லாம் வாலிபத்திலே காத்த தொட்டாரு. அல்லேலூயா. என்ன வாலிபத்தில் 21 வயசுல தொட்டனால தான் இன்னைக்கு நான் 31 வருஷமா ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கேன். என்ன 51 வயசுல தொட்டிருந்தானா நான் அவருக்கு பிரயோஜனமா இல்லாமையே போயிருப்பேன். 30 வருஷம் எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை கண்விழிப்புகள், எத்தனை உபவாசங்கள், எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்பேன், எத்தனை பேருடைய கண்ணீருக்கு அந்த துடைக்கிற ஒரு பாத்திரமா கர்த்தரை பயன்படுத்தியிருப்பா, எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்திருப்பா, இல்லைன்னா இருந்திருக்காதே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, படிக்கிற பிள்ளைகள், உங்களோட காரியங்களில் வேலை செய்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற இடத்துல நீ ரட்சிக்கப்பட்ட வாசனை தான் உங்க மேல வீசணும். அந்நிய வாசனைகள் ஒன்று யாருக்காகவும் இந்த வருஷம் மேல வீசக்கூடாது. சொல்ல, என் மனவாளியே, என் மனவாளியே, ஸ்தோத்திரம். உன் உதடுகள் எப்படி இருந்தாலும் சரி, உன் நாவு எப்படி இருந்தாலும் சரி, உன் வஸ்திரம் அது வாசனையா இருக்கணும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கெட்டு போகவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கணும். என்ன அர்த்தம்? நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுங்க, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. எங்க போனாலும் நீங்க சாட்சி சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார், அதெல்லாம் என்னை கம்பல் பண்ணாதீங்க, ஐ டோன்ட் டூ தட். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு வாசனையை கொடுப்பார். ஆமென். மூன்றாவது, நமக்கு மேல வீச வேண்டிய வாசனை என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் கேட்கலாம். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. ஹல்லேலூயா. என்ன அழகா வர்ணிச்சு எழுதுறாரு பாருங்க. 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, என் நேசர் வந்து கதவை தட்டினார். முந்தின வசனத்தில் அதுக்கு அடுத்து சொல்றாரு, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையான வெள்ளை போலமும் வடிந்தது. வடிந்தது. ஆண்டவருக்கு மகிமை. நேசருடைய சத்தத்தை கேட்கிறா வெளியில, கதவை தட்டாரு. இது வந்து ஒரு கற்பனை, ஒரு கதாபாத்திரம் வர்ணிச்சு எழுதுறாரு. சாலமோன் தன்னுடைய மணவாளியாகிய சூலமித்தியை நினைச்சு எழுதுறாரு. இந்த சூலமித்தி சாலமோனை நினைத்து எழுதுகிறது தான் இந்த உன்னத பாட்டு. இது ஒரு பாட்டு, கவிதை. கவிதை எப்பொழுதுமே வர்ணனை அதிகமா இருக்கும், அப்படிதானே?
ஸ்தோத்திரம். கொஞ்சம் கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அதுதான் இங்கேயும். அப்ப அவர் சொல்றாரு, நான் நேசருடைய சத்தம் கேட்டுச்சு எனக்கு வெளியில, உடனே நான் போனேன், கதவை திறந்தேன், அந்த கைப்பிடிகளின் மேல் வெள்ளை போலவும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலவும். வெள்ளை போலம் எதுக்காக உபயோகப்படுத்தப்படுது? வெள்ளை போலம் அபிஷேக தைலத்தை செய்யறதுக்கு உள்ள வெள்ளை போலம் போடுவாங்க. வெள்ளை போலம் சேப்ப, இது ஒரு வாசனை திரவியம், வேற ஒண்ணும் இல்லை. வாசனை உள்ள பொருட்களை செய்வதற்கு இதை ஆட் பண்ணுவாங்க. அபிஷேக தைலம் செய்வதற்கு வெள்ளை போலம் போடுவாங்க. ஸ்தோத்திரம். வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், தேவனுக்கு மகிமை. அதை எடுத்து திரவியங்களா செய்து மேல போட்டுக்குவாங்க. அப்ப வெள்ளை போலம் என்பது தேவனுக்கு மகிமை. நல்லா கவனிச்சு பாருங்க. வெள்ளை போலம் எதுக்காக உபயோகப்படுத்தப்பட்டது? இயேசுவை தேடி சாஸ்திரிகள் வராங்க. சாஸ்திரிகள் வரும்போது என்ன கொண்டு வந்தான் சொல்லுங்க? வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் ஆண்டவருக்கு மகிமை. 3 விதத்துல இயேசு இந்த பூமிக்கு இருக்க போறார் என்பதை காட்டுவதற்கு தான் இந்த வெள்ளை போலம் கொடுக்கப்படும். ஆக்சுவலா இந்த 3 என்ன? அவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெள்ளை போலம் காணிக்கைக்கு அடையாளம். ஆண்டவர் இந்த வருஷம் நம்முடைய காணிக்கைகளை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கரெக்டா கொடுங்க. உங்க வாசனையை கர்த்தர் வீச பண்ணுவார். ஆண்டவர் ஒரு நாள் ஏமாற்ற முடியாது இல்ல. தேவனுக்கு கொடுக்கறத ஒரு நாள் ஜனங்க குறைச்சிடக்கூடாது. அநேக பிரசங்கங்கள் வருது யூடியூப்ல, அதெல்லாம் ஒன்றும் கேட்காதீங்க. தாறுமாறா போனவங்களாம் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறான். இந்த எங்க எழும்பின அத்தனை பயல்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் விழுந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு உபதேசங்களோ அவனுடைய பிரசங்கங்களோ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்படி பண்ணவங்க அத்தனை பேரும் அவனை நம்பின கூட்டம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், வெள்ளை போலம் என்பது அந்த வாசனை என்பது நீங்க காணிக்க தேவனுக்கு கொண்டு வரும்போது உங்க கையிலிருந்து உண்டாகிற அந்த வாசனை தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். இந்த மாசம் கர்த்தருக்கு கொண்டு வந்தேனா, இந்த வருஷம் கர்த்தருக்கு கொண்டு வந்தேனா, பாக்கியெல்லாம் கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு எதையுமே பாக்கி வைக்காதீங்க. 100 ரூபா கொடுத்தாரா 10 ரூபா கொடுங்க. ஆண்டவர் 10,000 கொடுக்கும்போது 1000 ரூபா கொடுக்குன்னு சொல்லாதீங்க. உள்ளதிலிருந்து எடுத்து கொடுக்க கடவன். அதான் கர்த்தர் சொன்னார், உள்ளதின்படியே அவனுக்கு அங்கீகரிக்கப்படும். பைபிள் என்ன சொல்லுது? சமநிலை பிரமாணம். அதுக்கு பேர் தான் பைபிள் சொல்லுது சமநிலை பிரமாணம். சமநிலை பிரமாணம் என்ன? அதிகமா இருந்துச்சு பாஸ்டர், அவங்க கொடுத்தாங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அதிகமா எடுத்தவனுக்கும் குறைவாகாது, குறைச்சி எடுத்தவனுக்கும் குறைவாகாது. எது? காலையில மன்னாவை போய் எடுத்தாங்க. சில கொண்டு போய் ஆண்டவர் சொன்னார், உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்களா, இவ்வளவுதான் எடுக்கணும்னாரு. சில பேராசை பிடிச்சி அடுத்த நாளைக்கு எடுத்து வைக்கலான்னு நிறைய கொண்டு வரான் வீட்டுக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உருகி போச்சு. சிலர் கொஞ்சமா எடுத்து பசி பத்தாம போச்சு, கொஞ்சமா எடுத்துட்டு வந்துட்டான். அவனுக்கு கர்த்தர் அதை நிறைவாக்கி கொடுக்கிறார். அதான் சமநிலை பிரமாணம். கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் என்ன கொடுக்கிறாரோ ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் அதுல உடன்படுறீங்க? ஒரு ஆமீன் சத்தமா சொல்லு. எங்களுக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லாத குடும்பமே கிடையாது. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், நாங்க வருமானமே இல்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை? நிறைய கடன், நிறைய பிரச்சனை, நிறைய இஎம்ஐ போகுது. கர்த்தருக்கு கொடுத்தது போக தான் இஎம்ஐ கொடுக்கணும். நீங்கள் உங்களை யார் கடன் வாங்கி அந்த இஎம்ஐ வாங்க சொன்ன, இது புரிஞ்சுக்கங்க. இனிமேட்டு நம்முடைய தகுதிக்கு மீறி அதை செய்யக்கூடாது. எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ஆண்டவருக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது கர்த்தர் எப்படி உங்கள் கையில் இருந்து சுகந்த வாசனை மேலே போக மாட்டேங்குது. காணிக்கைகள் கொண்டு வந்தா தானே தேவனுடைய. ஆபேல் கொண்டு வந்தா, காயின் கொண்டு வந்தான். கடந்த வாரத்தில் நாங்கள் அதை தான் வாசித்தோம். ஸ்தோத்திரம். அவங்ககிட்ட அந்த ஃபெயிலியர்ஸ் என்ன? காணிக்கை கொடுத்தான், அதை நல்மனதோட கொடுக்கல. அதனாலதான் கர்த்தர் காயினின் காணிக்கைகளை அங்கீகரிக்கல. விசனமா கொடுக்க கூடாது, கட்டாயமா கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம். உள்ளத்துல பொறுமிக்கிட்டே கொடுக்க கூடாது. இது கர்த்தருக்குரியது அப்படின்னு கர்த்தருக்குரியதை கொடுத்துட்டா இந்த வருஷம் கர்த்தர் உங்க வாசனையை வீச பண்ணுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். 4வது வீச வேண்டிய வாசனை என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாமா? தூதாயின் பழம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சூலமித்தி தனக்கு வரப்போகிற மணவாளனாகிய சாலமோனுக்கு சொல்றா, தூதாயின் பழம் வாசனை வீசும்
நமது வாசல்களிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். உமக்கு வைத்திருக்கிறேன். கனிகள் நிறைந்த வாழ்க்கை. தூதாயின் பழம் வாசனை வீசும். ஒவ்வொரு பழத்துக்கு ஒரு வாசனை இருக்கு. இந்த தூதாயின் பழம் ஆக்சுவலா எதுக்காக உபயோகப்படுத்தப்படுது? பைபிள்ல பிரெக்னன்சிக்காக பயன்படுத்தப்பட்டது. அதுல கற்பந்தரிக்கிற எல்லா விதமான காரியங்களும் உள்ள இருக்கு நம்பப்பட்டது. அதனாலதான் ராகேல் பிள்ளை அந்த தூதாயின் பழத்தை எடுத்தும் போது, லேயாளுடைய பிள்ளை எடுக்கும் போது ராகேல் அதை வாங்கி சாப்பிடுறா. எனக்கு அப்பயாவது ஒரு பிள்ளை உண்டாகாதா அப்படின்னு ராகேல் வாங்கி சாப்பிடுறா. ஆமென். அப்ப இந்த தூதாயின் பழம் ஒரு வாசனை வீசுமா. இந்த தூதாயின் பழம் என்று சொன்னாலே கனிகள். இந்த கனி என்று சொன்னாலே ஆவிக்குரிய கனிகள். சபையில் இருப்பது முக்கியமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய கனிகள் வேணும். ஆவிக்குரிய கனி என்ன? 9 விதமான கனி. என்னென்ன கனி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கனி வரங்கள் சொல்லிருவீங்க. நிறைய பேருக்கு வரங்கள் தான் தெரியும். 9 விதமான வரங்கள் சபையில் இருக்கு. என்ன கனி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படி 9 கனிகள் ஆண்டவர். இந்த வருஷம் நம்ம வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையா இருந்தா தேவன் நமக்கு வாழ்க்கையை வாசனை உள்ள மாத்துவேன். பழைய வாழ்க்கை வாழ முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை பழைய குணாதிசயத்தோட பழைய சுபாவத்தோட நான் என்னை மாற்றிக்கொள்ளாமலேயே இந்த வருஷம் வாழ்ந்தா என் பூ வாசனை வீசாது. என் பூ வாசனை வீசாது. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், எல்லாருமே கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம். கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகுமே நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய கனிகளை பார்க்க முடியல. வரங்கள் கிரியை செய்து, ஆனா கனி கிரியை செய்யல. நமக்குள்ள தாழ்மை இல்லை, நமக்குள்ள பொறுமை இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற அந்த இச்சை அடக்கம் இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற சமாதானம், தேவன் எதிர்பார்த்த அன்பு இது இன்னைக்கு இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில. அதனாலதான் காந்தியடிகள் சொன்னார், ஒருவன் கிறிஸ்தவனா இருந்திருந்தா, உண்மையான கிறிஸ்தவனா இருந்திருந்தா இந்த தேசம் எப்பயோ சந்திக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்றேன், 9 இல்லைன்னாலும் 9 கட்டாயம் வேணும். அதுல என்ன குறைவு இருக்குதோ அதை பார்த்து நம்ம சரிப்படுத்துவோம் இந்த வருஷம். ஆமென். என்கிட்ட பொறுமை இல்லைன்னா பொறுமை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் சமூகத்தில் சில நேரத்தில் பொறுமையா இருக்க கர்த்தர் சொல்லுவா, அது ஆவியின் கனி. நீங்க பொறுமையா தான் இருந்தாகணும். ஆமென். சில ரொம்ப கோவப்படுவோம், எரிச்சலாவே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆவியின் கனியாக அன்பு உனக்குள்ள இல்லப்பா. கொஞ்சம் அன்பாரு, உன் குடும்பத்தோட அன்பாரு, பிள்ளைகளோட அன்பாரு, சபையோட அன்பாரு. எப்பொழுது கடுகடுன்னே இருக்கக்கூடாது. சிலருக்கு இச்சை அடக்கம் இருக்காது. நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வாழணும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. எப்படி வேணாலும் இருந்துட்டு நைட்டெல்லாம் கண்டதையும் பார்த்துட்டு பகலெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்காது. அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும். ஆண்டவர் அதை ரொம்ப கேட்கிறார். என் வாழ்க்கை வாசனை உள்ள பூவா மாறணும் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனி நிறைந்த வாழ்க்கை எனக்கு இருந்தாதான் இந்த வருஷம் கர்த்தர் செய்வார். கனி வேணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. உன்னத பாட்டின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன். பாருங்க, எதுல ஏறினேனா? பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளைப் போலவும் உன் மூக்கின் வாசனை. குறிச்சு வச்சுக்கங்க. என்ன வாசனை? உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. அப்பா, மூக்குக்கு வாசனை இருக்காப்பா? ஹலோ, நான் சொல்லல, பைபிள் தானே, உங்க பைபிள்ல தானே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு சொல்லுங்க, நீங்க வாசிங்க. உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது என்னப்பா ஒரு வர்ணனை? இதுக்கு என்ன ஒரு வர்ணனை? பூவுக்கு வாசனை இருந்துச்சு, கனிக்கு வாசனை இருந்துச்சு, அதுக்கு வாசனை, இதுக்கு வாசனை, கடைசியில் எங்க வந்துட்டாரு? இப்ப ஓ மூக்குக்கு வாசனை இருக்குன்றாரு. தோத்திரம். மூக்குக்கு என்ன வாசனை? அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். தோத்திரம். இப்படி தேய்ச்சி
இந்த விளையாட்டுல சின்னது செஞ்சிருக்கீங்க அப்படித்தானே? பத்தியா, நான் செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டேன் இங்க நின்று. அந்த காலத்துல வேற ஏதாவது ஸ்மெல் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படிம்போம், வேற ஒரு வாசனை வரும். இங்க தேய்ச்சி பாருங்க, தேய்ச்சதே இல்லைல்ல வீட்டில். பத்தியா, சிலர் தான் தோத்திரம். மூக்குப்பொடி போட்டால் வேற ஒரு வாசனை வராது. மூக்குப்பொடியெல்லாம் இழுக்கப்படாது. அறிஞர் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு முன்னாடி, கலைஞருக்கு முன்னாடி இருந்தவர். அவர் பொடி போடுவார், பொடி போடுவார். ஆனால் பொடி போடுறது யாருக்குமே தெரியாது. நம்மளாம் எப்படி போடுவோம்? இந்த ஊரில் போடுறவங்களாம் சுற்றி முற்றி பாப்பா அப்படின்பா, அப்படி தானே? ஆனால் அறிஞர் அண்ணாதுரை பேசிக்கிட்டே, ஸ்டேஜில் பேசிக்கிட்டே இருக்கும் போது பொடி போடுவாராம். இது ரொம்ப நாள் யாருக்குமே தெரியல, எப்படா இவர் பொடி போடுறாரு. ஏன்னா பொடி போட்டால் அந்த 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 இதில் கிரில் தான் பேசுறதே. என்ன செய்வா, அண்ணாதுரைக்கு கை ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் அவருக்கு பேர் அறிஞர் அண்ணாதுரைன்னு வச்சாங்க. இந்த அறிஞர் ரொம்ப ஞானம் உள்ளவனுக்கு கை கொஞ்சம் நீளமாக இருக்கும். நமக்கெல்லாம் கை எந்திரிச்சுன்னு வச்சு பாருங்க, முனங்கால் வரைக்கும் கூட போகாது. இன்னும் அதெல்லாம் தொட்டு பார்த்ததே இல்லை. இப்பெல்லாம் ஒரு எக்ஸசைஸே நாங்கள் பண்ணது இல்லையே பாஸ்டர். பாருங்க, இப்படி வச்சு பாருங்க, எவ்வளோ தூரம் வருது. என் கையை பாருங்க, உங்கள் வீட்டில் போய் உங்கள் கையை வச்சு பாருங்க. தோத்திரம். நான் ஒன்றும் அறிஞர் இல்லை, ஏன்னா என் கையை முழங்காலுக்கு அறிஞர் அண்ணாதுரைக்கு முழங்காலுக்கு கீழே கை இருக்கும். அந்த நீட்டை விட்டீங்கன்னா உட்காந்துக்கலாம் தொடப்படாது, அது கால் வரைக்கும் போகும். நின்று இந்த கையை வச்சு பாருங்க, நம்ம தொடக்கிட்டு தான் இருக்கும், அந்த முழங்காலுக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் அறிஞர் அண்ணாதுரைக்கு நம்ம முழங்காலுக்கு கீழே கை போமா, அவ்வளோ நீட்டமான கை. அவருக்கு உடம்பெல்லாம் ரோமா இருக்குமா. இவர் என்ன பண்ணுவார், கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல அடர்த்தியான ரோமம், இந்த ரோமத்துக்குள்ள பொடி வச்சிருப்பாராம். ரத்தத்தின் ரத்தங்களே அப்படி பாரா உள்ள போயிரும். நான் உண்மையே சொல்றேன், உண்மையா பேசுறேன். ஒருத்த கவனிச்சுட்டே இருந்திருக்கா, என்னடா பேசும்போது 5 முறை இப்படி இப்படி கடைசிதான் கண்டுபிடிச்சான். எங்க வச்சிருக்கிறாரு, இந்த ரோமத்துக்குள்ள பொடி போட்டு வச்சிருக்கிறாரு. மேபி நான் கேள்விப்பட்டது கரெக்டா இருக்கலாம், கரெக்டா இல்லாமலும் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம மூக்குக்கு ஒரு வாசனை இருக்கு. அது என்ன மூக்கு? உன் மூக்கு கிச்சிலி பழத்தின் மூக்குக்கு என்ன அடையாளம் என்ன? அதே அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போல. யானை தந்த, நல்ல வசனத்தை நல்ல கவனிங்க. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது. இங்க ஒரு மூக்குக்கு ஒரு அடையாளம் சொல்றாரு. எதை போல இருக்குமா? உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல். அப்ப மூக்குக்கு அடையாளம் கோபுரம். நம்ம ஊர்ல கோபுரம், நிறைய கோபுரம் இருக்கு. என்ன கோபுரம்? ஜப கோபுரம், ஏகப்பட்ட கோபுரம். நான் அடையாளப்படுத்துறேன், அவ்வளவுதான், தொடர்பு படுத்தி பார்க்கிறேன். அப்ப ஆண்டவர் மூக்குக்கு ஒரு வாசனை இருக்குன்னு சொன்னா, அந்த வாசனை தேவன் விரும்புகிற வாசனையா இருக்குன்னா என்னுடைய ஜெப வாழ்க்கையை குறிக்குது, வேற ஒண்ணும் இல்லை. கோபுரம் அப்படின்ற வார்த்தை நான் எதுக்கு அடையாளமா எடுக்கிறேன்னா, எல்லா தேவ பிள்ளைகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடுறாங்க ஜெப கோபுரத்துக்கு, அந்த கோபுரத்துக்கு, இந்த கோபுரத்துக்கு போய் எதுக்காக போறாங்க? ஜெபம் பண்ண போறாங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷம் ஜெபம் நிறைந்த வாழ்க்கை இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு 12வது நாள். இந்த 12 நாள்ல ஜெபிக்காத எத்தனையோ பேர், இன்னும் கர்த்தர் எத்தனை முறை எச்சரித்தாலும் உன் வாழ்க்கை உன் ஜெபத்துல தான் ஆசீர்வாதத்துல இருக்குது. இத்தனை தூரம் நாங்க நிக்கிறோம்னா அந்த அதிகாலை ஜெபம் தான் எங்களுக்கு. அல்லேலூயா. சத்துரு ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த அதிகாலை ஜெபத்தை மட்டும் விடவே விடாதீங்க. 1000 சோர்வு, 1000 பலவீனம், உங்களுக்குள்ள சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை நெருக்கும். ஆனா அதிகாலை எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு 5 மணிக்கு தேவசம், ஒரு 5 மணிக்காவது நல்ல கையை உயர்த்தி நல்ல அந்த 1 மணி நேரம் தேவனோட நல்ல உறவாடி பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல, ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன ஜெபம் பண்றதுனே தெரியாது. தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கேன்றேன், பரவாயில்ல. நான் எப்படியும் சொல்லுவேன், அந்த 1 மணி நேரம் நீ எந்திரிக்க கூடாது, ஒரு தீர்மானத்தில் இருக்கணும். ஜெபிக்கவே தெரியாதுன்றவங்க, பாஸ்டர் 1 மணி நேரம் நான் என்ன ஜெபம் பண்றதுனே எனக்கு தெரியல, எனக்கு ஓட மாட்டேங்குது 10 நிமிஷத்துக்கு மேல, நான் சொல்லித்தரேன், என்கிட்ட கேளுங்க. அந்த ஜெபத்தில் 7 படிகள் இருக்கு. நீ அதை செஞ்சாலே உங்களுக்கு 1 மணி நேரம் பத்தாது. ஆமென், அல்லேலூயா.
சில நேரங்களில் உங்களுக்கு ஜெபிக்கவே தோணாது. நான் அப்ப சொல்லியிருக்கேன், அப்பதான் உனக்கு ரொம்ப ஆபத்து வரப்போகுது. உங்களுக்கு என்னைக்கு ஜெப உணர்வே இல்லைன்றீங்களோ அன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கு. அதனாலதான் முதல்ல பிசாசு உங்களை சைலண்ட் ஆக்குவான், உங்களுக்கு அந்த உணர்வே கொடுக்க மாட்டான். நீங்க ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா போ அப்புறம் போ அப்புறம் 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 பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இதுதான் அடுத்த ஒரு பெரிய ஆபத்தில் உனக்கு கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அந்த அதிகாலையில் முழங்கால நின்றுணும். ஏசப்பா, எனக்கு என்ன ஜெபம் பண்றதுன்னு தெரியல, ஆனா நான் ஜெபம் பண்ண விரும்புறேன், என்ன ஜெப ஆவியினால நிரப்புங்க. அப்படி சொல்லி தேவசம் நின்று பாருங்க, ஒரு மகிமை இறங்கும் உங்க மேல. அப்புறம் நீங்க நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான், ஜெப வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஜெப வாழ்க்கை இருக்கிறவங்க தான் ஜெபிப்பாங்க, ஜெப வாழ்க்கை இருக்கவங்க தான் பாடுவாங்க, ஜெப வாழ்க்கை இருக்கவங்க தான் நல்ல ஆராதனைக்காக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை பேச முடியும். ஜெபிக்காதவங்க சும்மா வந்துட்டு போலாம். சொல்றேன், இந்த வருஷம் நல்ல ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருந்தா உங்க பூவை கத்தர் வாசனையுள்ள பூவா கத்தர் மாத்துவார். அடுத்த வசனத்துக்கு நம்ம கடந்து போகலாம். தேவனுக்கு மகிமை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாகவும் காகத்தை போல் கருமையாகவும் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அதுல அந்த வாசனை எதுக்காக போடப்பட்டிருக்கு? தேவனுக்கு என்ன அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. அவர் தலை தங்கமயமா இருக்கு. ஆண்டவரை எப்படி வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கணும்? அவருடைய தலை என்ன செய்யணுமா? தங்கமயமா இருக்கு. அவர் தலை மயிர் சுருள் சுருளா இருக்கு. மாப்பிள்ளை அப்படிதான் இருக்கணும்னு யோசிக்கிறோம். மாப்பிள்ளைக்கு முடிய இல்லாம இருக்கு, என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கிற பெரிய நிறைய மாப்பிள்ளைகளுக்கு முடிய இல்லாம இருக்குது, என்ன பண்றதுன்னு தான் தெரியல. டோப்பா தான் வச்சுக்கணும் போல. ஒரு காலத்துல இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு முடி ஒரிஜினலானே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் சூம்பி போய் எலிவால்மை தொங்குது நிறைய பேத்துக்கு. வாலிபத்துல அந்த காலத்துல வாலிப பிள்ளைகளுக்கு எவ்வளவு முடி இருக்கும், அம்மாவே இல்லையா? சும்மா கட்டையா இருக்கும் பிள்ளைகளுக்கு. பாப்பாவை இறக்கி விட போறேன் காலேஜில், நானும் முடிய பார்க்கணும் பார்க்கறேன், ஒன்னுக்கும் முடியவே காணோம், பின்னி போட்டிருக்குது, அப்படி எலிவால் மாதிரி இருக்குது. தோத்திரம். இதுல எங்க போய் நான் சுருள் சுருளா தேடிச்சு? சுருள் சுருளா எங்க போய் பார்க்கறது? எந்த மாப்பிள்ளையை பார்க்கறது? எந்த பிள்ளைய பார்க்கறது? இனி வரும்போது தூக்கி தான் பார்க்கணும், ஒரிஜினலா இல்ல ஏதாவது டூப்ளிகேட் போட்டு வந்திருக்கான்னு தெரியல. ஆனா அவன் வர்ணிக்கிறான், ஐயோ அவருக்கு மயிர் சுருள் சுருளா இருக்கிறது சொல்றான். அந்த வாசனை எப்படி இருக்குமா? லீலி புஷ்பங்களை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனம். அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளை போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. இந்த வாசனை தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றைக்கு சபையில குறையுதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணிடுவார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு நாள் சபைக்குள்ள குறையக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் கர்த்தருக்கு உகந்த வாசனை. உங்க வாழ்க்கையிலிருந்து தேவனுக்கு பயப்பட நீங்க செய்யற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் அங்க தேவனுக்குரிய பயம் இருக்கணும். நான் இதை செஞ்சா கர்த்தர் என்னை கேட்பார், நான் இப்படி நடந்தா கர்த்தர் என்னை கேட்பார். இது தேவனுக்கு பிரியம் இருக்காதுப்பா, நான் இப்படி பேசிட்டேன்னா ஆண்டவருக்கு பிரியம் இருக்காது. யோசிக்கணும், பயப்படணும். பேசிட்டு மன்னிப்பு கேட்கறது வேற, பேசுறதுக்கு முன்னாடி நாவை அடக்கிறது தான் பயம். ஆமென் சொல்லுங்க. நன்மையான நாட்களை காணும்படி வேதம் சொல்லுதுல்ல,
ஜீவனை விரும்பி நன்மையான நாட்களை காண விரும்புகிறவன் தன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் தன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள். நீ நிறைய நாள் உயிரோட வாழணுமா? ஷட் யுவர் மவுத், ஷட் யுவர் மவுத். உங்க வாயை காத்துக்கணும். குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியமா இருந்தாலும் சரி, நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான். அதுல ஒரு பயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் நடக்கையில கர்த்தர் ஒரு பயத்தை எதிர்பார்க்கிறார். நான் கர்த்தருக்கு பயந்தா நான் இப்படி நடக்க மாட்டேன். ஒரு முறை கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டார், அடுத்த முறை என்ன செய்யணும்? அங்கதான் பிரச்சனை நடக்குது, அங்கதான் பிரச்சனை நடக்குது. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் ஜீவனை 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டார். அவங்கிட்ட அதை கேட்ட நடக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏய், உனக்கு ஆயுசு நாள் நான் கூட்டி கொடுத்தேன், நீ எப்படி நடக்கிறன்றதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார். அவன் செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையாய் நடந்தான். செஞ்ச உபகாரத்துக்கு தக்கதான் நடக்கணும் இந்த வருஷம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கார், கிருபையா வச்சிருக்கிறார், உங்களை சரீரம் அழியாம பாதுகாத்திருக்கிறார், குடும்பம் செதறாம காத்திருக்கிறார். அவருக்குரிய பயம் வீட்டில் குறையும். அவருக்கு பயந்தா வீட்டில் டிவி ஓடாது, சினிமா ஓடாது, சினிமா தியேட்டர் போகணுன்ற எண்ணமே வராது. புருஷன் ஒழுங்கா இருக்கா, மனைவி கூப்பிடுறா, வா நைஸோ போலான்றா. இது விளங்குமான்னு கேட்கிறேன். இது என்ன ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. போன 3 வாரத்துக்கு முன்னாடி அன்னைக்கு சாயந்தரம் ஈவினிங் சர்வீஸில் பேசுறேன். சும்மா சினிமா தியேட்டர் போயிட்டு வந்தியா, கர்த்தர் உன்னை வச்சிருப்பாருப்பா. சும்மா தான் பேசுறேன், அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பேசுறேன். அன்னைக்கு செய்தி அது இல்லை. முடிஞ்சோன்னு அம்மா சொல்லுது, ஐயோ பாஸ்டர், நான் இவங்களை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் சினிமாவுக்கு போகாம வரமாட்டேங்கிறான். சினிமாவுக்கு போயிட்டு காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டு வந்தோன்னே உட்கார வச்சு கூட்டு வரேன் சாயந்தரம். இப்படியும் சில குடும்பங்கள், சில வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடைசி காலம் கர்த்தருக்கு பயப்படாம அப்படி இப்படி எப்படி வேணா நடக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். ஸ்தோத்திரம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். தகாத காரியங்களை செய்யும் போது, தேவ பயம் இல்லாமல் போகும்போது தான் சோதம் கொமரா மாதிரி கர்த்தர் மாத்துவார். அக்கினியும் கந்தகமும் வரும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் இல்லாம போகக்கூடாது. யாருக்கு, உலக மனுஷனுக்கு யாருக்கு வேணா பயம் இல்லாம போகட்டும். ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள் இந்த வருஷம் நான் நடக்கிறது, பேசுறது, நான் எண்ணுகிறது, சிந்திக்கிறது சகலத்திலும் அவருக்கு பயப்படுகிற பயம்தான் உகந்த வாசனை. தேவன் அதை சுகந்த வாசனையை முகருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வாசனம் கடைசியா வாசி 7வது. ஹல்லேலூயா. அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல ஒன்று வாசிடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம். அப்படியே பின்னாடி போயிருங்க அடுத்த புத்தகத்துக்கு. 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா, அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். போதும். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தனது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிக்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த 6ஆம் வாசனை உங்க வாழ்க்கையிலிருந்து மேலே போகும்போது தான். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க. எப்படி வேணாலும் நம்மளால வாழ முடியாது, அப்படித்தானே சொல்றேன். ஆமென். நீங்க எந்த சூழ்நிலையில எந்த ஜனங்கள் மத்தியில வாழ்ந்தாலும் அவர்கள் மத்தியில தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட வாழணும். எழுந்து சோமல்லாம். தேவனுக்கு மகிமை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16 சாட்சியின் வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16 தேவன் விரும்புகிற வாசனை சாட்சி உள்ள வாழ்க்கை. இந்த வருஷம் கர்த்தருக்கு சாட்சியா வாழணும். 7வது அது சாட்சி உள்ள வாழ்க்கை. இந்த வாசனை என் வாழ்க்கையிலிருந்து மேலே போகும்போது தான் தேவன் அதை சுகந்த வாசனையா முகருவார். அதுக்கு பிறகு கர்த்தர் நோவாவை பலுகி பெருக பண்ணினார். அவனுடைய பெருக்கத்தை யாராலும் தடை செய்ய முடியல. ஏன்னா அவங்கிட்ட இருந்து போன வாசனைய தேவன் சுகந்த வாசனையாய் முகந்தார். கர்த்தர் இந்த வருஷம் நம்ம கிட்ட என்னென்ன வாசனையெல்லாம் வீசுனா உன் பூவுல வாசனை இருக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். உன் பூவுல தேன் மதுரம் இருக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அந்த வாசனையை கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, செய்தி கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு இந்த வாசனை அவர்களோடு இருக்கட்டும். அது ரட்சிப்பின் வாசனை, அது வஸ்திரத்தின் வாசனையாய், ஆண்டவரே ஜெப வாசனையாய், சாட்சி உள்ள வாசனையாய், பயப்படுகிற வாசனை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வீசட்டும். நாங்கள் ஜெபம் பண்றோம்.
உங்களுடைய கரத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையாவும் செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமை சமாதானமும் கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு கூட இன்றைக்கு எனக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.